யாரும் நம்பிடாதீங்க அவங்க பேச்சை. எல்லாம் பொய் தான் பேசுவாங்க. ஆனா நம்ம முதலமைச்சர் அப்படி இல்லை. என்ன சொல்றாரோ அதை செஞ்சு காட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர் இந்தியாவில் யார் இருக்காருன்னு சொன்னா அது நம்மளுடைய தளபதி மு.க. ஸ்டாலின் தான் இருப்பார். இப்படிப்பட்ட திட்டங்கள் இதுவரைக்கும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலையும் யாரும் முதல்ல கொடுக்கல. நம்ம முதலமைச்சர் கொடுத்த பின்னாடிதான் எல்லா மாநிலத்திலும் காப்பி அடிச்சு இப்ப பண்ணின்னு இருக்கிறான். கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிஜேபியே இப்ப நம்ம முதலமைச்சரை பார்த்து காப்பி அடிச்சு மற்ற மாநிலத்தில் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிருக்கான். இப்ப 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை கூட முடுக்கணும்னு பாக்குறான். உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். இப்ப அந்த பேரே மாத்திட்டாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம்னு ஒண்ணு நம்ம உருவாக்கி 100 நாள் வேலை கொடுத்துட்டு இருந்தோம். இப்ப அதையே க்ளோஸ் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காங்க. அது பேரும் மாத்திட்டாங்க. இப்ப என்ன பேருன்னா ஜி ராம்ஜி என்ன ஒரு பேர் வச்சு அதுல ஸ்டேட் கவர்மெண்ட் இப்ப மிரட்டுறான். என்ன மிரட்டுறான்னு சொன்னா நான் 60% காசு தரேன், நீ 40% காசு கொடு. நான் என்ன வேலை செய்யணும் சொல்றேன்னா அந்த வேலை தான் அவங்க எடுத்து செய்யணும், இல்லைன்னா செய்யக்கூடாது, இல்லைன்னா அந்த வேலை வாய்ப்பு கொடுக்க கூடாது அப்படின்னு ஸ்டேட் கவர்மெண்ட் மோடி நம்மளை மிரட்டுறான்.